சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இன்று சோழ மாமன்னர் வலிமையான சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிட்டதால் இளவரசர் கிள்ளிவளவர் பாண்டிய நாட்டை போன்றே போரற்ற சோழ மண்டலத்தை பெறுவாரென்றே சொல்லலாம். பொருத்தமாக சொன்னீர்கள். இந்த உறையூர் ஒரு காலத்தில் சோழ நாட்டின் தலைநகராக இருந்ததல்லவா? வெள்ளையர்கள் பலர் இந்த உறையூரை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள போர் புரிந்தார்கள் அல்லவா? உண்மைதான் இளவரசே. துறைமுகப் பட்டினமாக இருந்த காவிரிப்பூம் பட்டினத்தை தலைநகராக மாற்றிய பிறகு உறையூரை இனி சோழர்கள் பாதுகாக்க மாட்டார்கள் என்று எண்ணி வேளிர்கள் ஒன்று கூடி வந்தார்கள். ஆனால் சோழ பெருவேந்தர் இளஞ்சேர் சென்னி பூம்புகாரும் உறையூரும் எனது இரு கண்கள் என்பது போல் எச்சரிக்கையாக காத்திருந்து வேளிர்கள் உறையூர் எல்லைக்குள் கால் வைக்க முடியாதபடி செய்துவிட்டார். இதன் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தி விட்டார். இன்று வரை அது தொடர்கிறது என்று சொல்லுங்கள். ஆமாம் இளவரசே. அது சரி, நான் தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டீர்கள் அல்லவா? தங்கள் இருப்பிடத்திற்கு தங்களை அழைத்துச் செல்வதற்காகத்தான் காத்திருக்கிறேன். வரலாற்று விஷயங்களை பேசத் தொடங்கியதால் நானும் அதில் ஈடுபட்டு விட்டேன். வரலாறு தன்னையை திருப்பி காட்டும் என்பதை தாங்கள் அறிந்தவர்கள் அல்லவா? அதனால் சண்டையும் சமாதானமும் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். வாருங்கள். கோட்டை தலைவரே, இளவரசர் இங்கு தங்கியிருப்பது எவருக்கும் தெரிய வேண்டாம். இலக்கியவாதியான அவருக்கு போதுமான தனிமை வேண்டும். எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஆம், அப்படியே ஆகட்டும் பிரதானியாரே. வாருங்கள் இளவரசே. பிரதானியாரே, தாங்கள் கூறுவதை நான் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? பாராட்டாக தானே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் என்ன சந்தேகம் மன்னவா? நிச்சயம் நான் தங்களை பாராட்டத்தான் செய்கிறேன். இரு நாடுகளுக்கிடையே ஏற்படும் நல்லெண்ண விஷயம் என்பது மிகவும் ஆரோக்கியமான விஷயம். அத்தகைய ஒரு ஆரோக்கியமான விஷயத்திற்கு ஒப்புதல் தந்து பாண்டிய இளவரசர் இளம்பழுதியின் நல்லெண்ண விஜயத்திற்கு அழைப்பு தந்துள்ள தங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஒரு நல்லெண்ண விஜயம் என்பது இரு நாடுகளுக்கிடையே நிலவி வரும் வீண் சந்தேகங்களையும் இலைமறைவு காய்மறைவாக பொதிந்திருக்கும் அனுமானங்களையும் ரகசியங்களையும் வெளிப்படையாக பேசி தங்களுக்குள் சுமூகமாக தீர்வு காண சம்பந்தப்பட்ட இரு நாடுகளுக்குமே கிடைக்கப் பெற்ற ஒரு அரிய சந்தர்ப்பம் அல்லவா? நீங்கள் கூறுவது உண்மைதான் பிரதானியாரே. ஆரம்பத்தில் நான் தாங்கள் கூறிய இந்த கோணத்தில் சிந்திக்கவே இல்லை. நல்லெண்ண விஜயத்தினால் தேவையில்லாத பிரச்சனைகள் எழும், இருக்கும் குழப்பம் மேலும் அதிகரிக்கும் என்று நினைத்தேன். இருக்கும் பகைமை உணர்ச்சியை ஒரு நல்லெண்ண விஜயம் மேலும் தூண்டிவிடுமே தவிர அதை தீர்ப்பதற்கு உதவாது என்ற ரீதியில்தான் நான் சிந்தித்தேன். அதற்கு பின்னர் தான் இதை பற்றி நான் யோசித்தேன். அதனால்தான் என்னால் இப்படி ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும். மாமன்னருக்கு வணக்கம். வாருங்கள் தளபதியாரே. சற்று பரபரப்பாக காணப்படுகிறீர்கள். என்னிடம் தெரிவிக்க வேண்டிய செய்தி ஏதேனும் இருக்கின்றதா? ஆம் மன்னவா, சற்று முன்னர் தான் எனக்கு அந்த தகவல் கிடைத்தது. பாண்டிய இளவரசர் இளம்பழுதி சோழ நாட்டிலிருந்து புறப்பட்டு விட்டாராம். பலே, பாண்டிய இளவரசர் இளம்பழுதி சொன்ன சொல் மாறாத பண்பாளராக இருக்கின்றாரே. நல்லெண்ண விஜயமாக சேரநாடு வருகிறேன் என்ற தகவல் தந்து அவர் உண்மையாகவே இங்கு வருவதற்கு எண்ணம் கொண்டிருக்கிறாரா? அல்லது நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்காக இம்மாதிரி ஒரு தகவலை அனுப்பியிருக்கிறாரா என்ற ஐயப்பாடு என்னிடத்தில் இருந்தது. ஆனால் பாண்டிய இளவரசர் இளம்பழுதியோ தான் சொல்லிய சொல் மாறாமல் நடந்து கொண்டு வெறும் சொல்வீரன் அல்ல, தான் ஒரு செயல் வீரன் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டார். என்ன தளபதியாரே, சோழ நாட்டிலிருந்து புறப்பட்டு விட்ட பாண்டிய இளவரசர் நேராக சேர நாட்டிற்குத்தான் வருகிறாரா? அல்லது வழியில் வேறு இடம் எங்கேனும் விஜயம் செய்துவிட்டு வருகிறாரா? அதை பற்றி உறுதியாக என்னால் எதுவும் சொல்ல இயலாது. ஏனென்றால் அவர் சோழ நாட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார் என்ற செய்திதான் எனக்கு வந்ததே தவிர வழியில் அவர் விஜயம் செய்யும் இடங்களை பற்றிய எந்த தகவலும் எனக்கு தெரியாது.
அவர் சேர நாட்டிற்கு என்று வந்து சேருகிறார் என்பதும் எனக்கு தெரியாது. அநேகமாக இன்னும் 3 தினங்கள் கழித்து வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். நல்லது. இங்கு வரும் பாண்டிய இளவரசர் எங்கு தங்குகிறார்? அவர் சேர நாட்டில் தங்கியிருக்கும் நாட்களில் அவருக்குண்டான பாதுகாப்பு, அவருக்கான உணவு போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு விட்டனவா? அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன மன்னவா. ஆமாம். அவருடைய உணவு, பாதுகாப்பு போன்ற விஷயங்களில் மிகவும் கவனமாக இருங்கள். எனக்கு சோழ நாட்டில் ஏற்பட்டது போன்ற சம்பவம் இங்கு நடந்துவிடக்கூடாது. இதுதான் மன்னவா தங்களிடம் இருக்கும் தனிப்பெரும் சிறப்பு. பிறிதொரு நாட்டிற்கு தாங்கள் விருந்தாளியாய் சென்றிருந்த போது தங்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலையை யோசித்து, அப்படி ஒரு சூழ்நிலை, பாதுகாப்பின்மை, தங்கள் நாட்டிற்கு விருந்தாளியாய் வருபவருக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துகிறீர்கள் பாருங்கள். இந்த உயர்ந்த பண்பு எத்தனை மன்னர்களுக்கு இருக்கும்? இந்த பண்புதான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு ஒப்ப தங்களை மனித தெய்வமாக மதிக்க வைக்க தோன்றுகிறது. எப்பொழுதுமே நான் எல்லோரையும் அரவணைத்து போக வேண்டும் என்று விரும்புபவன். சோழ நாட்டிற்கு நான் சென்றது கூட பிரச்சனையை தேடி அல்ல. ஆனால் போன இடத்தில் ஊழி பெருவழி என்பது போல் பிரச்சனைகள் தான் என்னிடம் வந்து சேர்ந்தது. அதுபோன்ற எந்த பிரச்சனையும் பாண்டிய இளவரசர் இளம் வழுதிக்கு வந்துவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய விருப்பம். அதனால்தான் வருகின்றவரின் பாதுகாப்பு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஏற்பாடுகளை கவனியுங்கள். உத்தரவு மன்னவா. என்ன தளபதியாரே, மன்னர் கூறியதை கேட்டீர்கள் அல்லவா? பாண்டிய இளவரசர் இளம்பழுதியின் பாதுகாப்பு விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். அது விஷயமாக உங்கள் அறிவுரை எதுவும் எனக்கு தேவையில்லை. அதுவும் இல்லாமல் என்னுடைய பாதுகாப்பு பணியை எப்படி செய்வது, என்னுடைய தளபதி பதவியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். உங்களைப் போல் பக்கவாத்தியம் வாசித்து பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. தளபதியாரே, தாங்கள் வரம்பு மீறி பேசுகிறீர்கள். கொஞ்சம் நாவடக்கம் வேண்டும். புகழ்வதற்காக மிகைப்படுத்தி நீங்கள் வாசிக்கும் பக்கவாத்தியத்தின் சத்தத்தை நீங்கள் கொஞ்சம் அடக்கிக் கொண்டால் என்னாவையும் நானும் கொஞ்சம் அடக்கிக் கொள்வேன். நந்தினி, சொல்லுங்கள் தாயே. பெண்கள் அன்றாடம் நெற்றியில் வைக்கும் குங்குமத்தை பற்றி இவ்வளவு தூரம் பேசிக் கொண்டு வந்தாயே, அந்த குங்குமத்தை எதிலிருந்து தயாரிக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? தெரியாது தாயே. மஞ்சள், குங்குமம் இரண்டுமே மங்களத்தின் அடையாளங்கள் என்று உனக்கு தெரியும். தெரியும் தாயே. மஞ்சள், குங்குமம் இரண்டுக்குமே மருத்துவ குணங்கள் உண்டு என்பதும் உனக்கு தெரியும். உண்மைதான் தாயே. மருத்துவ குணங்கள் நிறைந்த அந்த மஞ்சளில் இருந்துதான் நாம் நெற்றியில் இட்டுக்கொள்ளும் குங்குமத்தை தயாரிக்கிறார்கள். அப்படியா தாயே? இந்த செய்தி எனக்கு முற்றிலும் புதிய செய்தி. இப்பொழுதுதான் முதல் முறையாக கேட்கிறேன். ஏன் நந்தினி, குங்குமத்தை நாமேன் இரு கண் புருவங்களுக்கு இடையே உள்ள நெற்றிப்பொட்டில் வைக்கிறோம் தெரியுமா? தெரியாது தாயே. தாங்கள் சொன்னால் கேட்டுக்கொள்கிறேன். நம் இரு கண் புருவங்களுக்கு இடையில் நாம் குங்குமம் இடும் நெற்றிப் பகுதியில்தான் பிறரை வசியப்படுத்தி தங்களது ஆளுமைக்கு அவர்களை கொண்டு வர நினைப்பவர்கள் தங்கள் எண்ண சக்தியை செலுத்துவார்கள், அவர்களை வசீகரிப்பார்கள். அப்படியா தாயே? ஆமாம். ஆனால் நெற்றிப் பொட்டில் சக்தி வாய்ந்த குங்குமத்தை வைத்திருப்பவர்களை அவர்களால் நெருங்க முடியாத. அடேங்கப்பா, நம் விரல் அளவு வைக்கும் குங்குமத்தில் இத்தனை அற்புதம் இருக்கின்றதா? ஏன் நந்தினி, உன் வீடு இங்கு எங்கோ அருகாமையில் தானே இருக்கிறது? ஆம் தாயே. இந்த வழியாக போய் வலது பக்கம் திரும்பினால் என் வீடு வந்துவிடும். அப்படியென்றால் என் பூஜை குடையை கொடுத்துவிட்டு நீ புறப்படு. இங்கிருந்து நானே போய்க் கொள்கிறேன். இல்லை தாயே,
தங்களை அரண்மனை வரை சேர்ப்பித்த பிறகு நான் போகிறேன். சொன்னால் கேள் நந்தினி, இது எனக்கு பழகிய பாதைதானே, ஒரு பயமும் இல்லை. நான் தனியாக போய்க் கொள்கிறேன். ம்? ம். சரி தாயே, நான் புறப்படுகிறேன். சரி. அடடா, 2 குங்கும பொட்டலமும் இதிலேயே இருக்கின்றதே. தாயே, தாயே நில்லுங்கள். தாயே, தாயே நில்லுங்கள். ஒரு நாழிகை பொறுங்கள். என்ன நந்தினி? 2 குங்கும பொட்டலங்களும் என் பூஜை கூடையிலேயே இருந்தது. இந்தாருங்கள் தாயே. இதை தருவதற்காகவா ஓடி வந்தாய்? உன்னிடத்தில் தானே இருக்கிறது. நாளை பணிக்கு வரும்போது கொடுத்திருக்கலாமே. இல்லை தாயே, இவ்வளவு நேரமாக குங்குமத்தின் மகிமையை பேசிக்கொண்டு வந்துவிட்டு இதை தராமல் போவதற்கு எனக்கு மனம் வரவில்லை. சரி, கொடு. தாயே, இப்பொழுதுதான் நானே கவனிக்கின்றேன். இவ்வளவு நேரம் குங்குமத்தின் மகிமையை எனக்கு சொன்ன உங்கள் நெற்றியிலேயே குங்குமம் இல்லை. முதலில் குங்குமத்தை வையுங்கள். வருகிறேன் தாயே. முதலில் குங்குமத்தை வையுங்கள். யார் நீ? எதற்காக மங்களகரமான குங்குமத்தை தட்டி விட்டாய்? மங்களகரமான சின்னம் உன் நெற்றியில் இடம்பெறக் கூடாது. அதற்காகத்தான் அதை தட்டிவிட்டேன். எதற்காக கூந்தலிலிருந்து பூவை பறித்து எரிந்தாய் என்று கேட்க வருகிறாய், அப்படித்தானே? அதுவும் மங்களகரமான சின்னம் தானே. அது எப்படி உன் கூந்தலில் இடம்பெற முடியும்? அதனால்தான் அதை வீசி எறிந்தேன். நீ யார்? ஏன் என்னிடத்தில் இப்படி கொடூரமாக நடந்து கொள்கிறாய்? உனக்கு என்னதான் வேண்டும்? உன்னை நான் அமங்கலப்படுத்தி பார்ப்பதற்கு ஒரு அடையாளம் வேண்டும்.
யாரடா நீ? இப்படி முன்பின் தெரியாத ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துகிறாயே! நீ எல்லாம் அக்கா தங்கையுடன் பிறக்கவில்லையா? உன்னுடன் பிறந்த சகோதரிகளைப் போல நானும் ஒரு பெண் தானே. அது ஏன் உனக்கு தெரியாமல் போய்விட்டது? உன்னுடன் எந்த சகோதரியும் பிறக்கவில்லை என்றாலும் உன்னை பெற்றிருப்பாளே ஒருத்தி, அவளும் பெண் தானே. அந்த பெண்ணினத்தை இந்த அளவிற்கு கேவலப்படுத்தி விட்டாயே! நீ எல்லாம் மனிதனா இல்லை மிருகமா? பலே பலே, இதை சென்று உன் அண்ணனிடம் சொல். இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை நீ அமங்கலப்படுத்த நினைத்தால் உன் வீட்டு பெண்ணை அமங்கலப்படுத்த இன்னொருவன் வருவான் என்பதை அவனுக்கு புரியும்படி எடுத்துச் சொல். இதோ பார், இப்பொழுது உன் கூந்தலின் நுனிப்பகுதியை மட்டும்தான் வெட்டினேன். தொடர்ந்து உன் அண்ணன் மற்ற பெண்களின் வாழ்க்கையை அழித்துவிட நினைத்தால் அடுத்த முறை உனக்கு மொட்டைதான். ஓ! வீரர்களே, நான் உங்களுக்கெல்லாம் மிகவும் கடுமையான சோதனைகள் வைத்துவிட்டேன். ஆனாலும் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மிக திறமையாக செயல்பட்டு உங்கள் தகுதியை நிரூபித்து விட்டீர்கள். இப்பொழுது இறுதியாக ஒரு சோதனை. பலே மகேந்திரா, உங்கள் நால்வருக்குள் ஒருவனை தலைவனாக தேர்ந்தெடுக்கவே இப்படி செய்தேன். நீயே அதற்கு தகுதியானவன் என்பதை நிரூபித்து விட்டாய். என்ன யோசிக்கிறீர்கள்? எந்த அடிப்படையில் இந்த தேர்வை நடத்தினேன் என்று பார்க்கிறீர்களா? வள்ளுவர் வழியில் செயல்பட்டுதான் இப்படி செய்தேன். வள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? போர்க்களத்தில் பகைவனின் வேல் பாய்ந்து வரும்போது அதை பார்த்து கொண்டிருக்கும் கண்கள் ஒருமுறை இமைத்தாலும் அது அந்த வீரனுக்கு பெருமை தராது, சிறுமையை ஏற்படுத்தும் என்கிறார். அதாவது விழித்த கண் வேல் கொண்டு எரிய அழித்திமைப்பின் ஒட்டன்றோ வன்கண் அவர்க்கு என்பது குறள். நான் வாளை எடுத்து கண் அருகே நீட்டிய போது மகேந்திரன் விழித்த கண் இமைக்காமல் அப்படியே நின்றான். இப்பொழுது சொல்லுங்கள், என் தேர்வு சரிதானே? தாங்கள் தேர்வு எப்பொழுதும் தவறாக இருக்காது தளபதியாரே. எங்களுக்குரிய தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுத்த முறை கண்டு உடல் சிலிர்க்கிறது. மகேந்திரனை எங்கள் தலைவனாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். தளபதியாரின் தேர்வை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நான் உங்களில் ஒருவனாக இருந்து உங்களை வழிநடத்துவேன். அப்படி சொல் மகேந்திரா. வீரர்களே, நீங்கள் ஒவ்வொருவருமே வீரத்தில் சிறந்தவர்கள். இதற்கு முன்பே உங்கள் வீரத்தை நிலைநாட்டி அதன் மூலம் சோழர் படையில் சேர்ந்தவர்கள்தான். அப்படி இருக்க நான் மீண்டும் ஏன் உங்களுக்கு வெவ்வேறு சோதனைகளை வைத்தேன் தெரியுமா? இப்போது நான் உங்களுக்கு தரப்போகும் பணியில் நீங்கள் ஒவ்வொரு கணமும் மிகுந்த விழிப்போடு இருக்க வேண்டும். எந்த பக்கமிருந்து எத்தகைய ஆபத்து உங்களை நோக்கி வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் திறமை படைத்தவர்களாக இருக்க வேண்டும். இப்போது யாருக்கு பாதுகாப்புக்காக உங்களை அனுப்பி வைக்கிறேனோ அவருக்காக உங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்க வேண்டும். தளபதியாரே, தாங்கள் யாரை பாதுகாக்க அனுப்பி வைக்கிறீர்கள் என்பது இதுவரை எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு கவசமாக இருந்து அவரை பாதுகாப்போம் என்று உறுதியளிக்கிறோம். அவரை காக்கும் முயற்சியில் எங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் அதனை பெருமையாக ஏற்றுக்கொள்வோம். பலே, இதுதான் எனக்கு வேண்டும். இதைத்தான் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தேன். நீங்கள் யாரை பாதுகாக்கும் பணியை ஏற்கப் போகிறீர்கள் என்பதை சொன்னால் வியந்து போவீர்கள்.
அதை அறிய நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம் தளபதியாரே. பாண்டிய இளவரசருக்கு துணையாக சேர நாட்டிற்கு செல்லப் போகிறீர்கள். ஆகா, இது நாங்கள் செய்த பாக்கியம். இப்போது தெரிகிறதா நான் எதற்காக உங்களை தேர்ந்தெடுப்பதில் இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டேன் என்று? தெளிவாக தெரிகிறது தளபதியாரே. நான் தந்த இந்த பணியை நிறைவேற்றுவதில் நீங்கள் என்னை விட பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்னுடைய பிரதிநிதிகளாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் இதில் பாண்டிய நாடும் சோழ நாடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. பாண்டிய இளவரசர் இளம் வழுதி பாண்டிய நாட்டிற்கு மட்டும் சொந்தமல்ல, சோழ நாட்டின் மருமகன் என்பதால் சோழ நாட்டிற்கும் சொந்தம். அவரை பாதுகாப்பதன் மூலம் இரு பெரும் பேரரசுகளையும் பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும்.